ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். நம்ம ஒரு தீபாவளிக்கும் செய்கிற இல்லை வாங்குகிற முக்கியமான ஸ்வீட் மைசூர் பாக். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட், கடலை மாவில் பண்ணுற ப்ரோட்டீன் ரிச் ஸ்வீட் இது. யூஸ்வலாக நம்ம சுகர் வச்சு பண்ணுவோம். இப்போ சுகரை டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் இன்றைக்கி வெல்லம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் மைசூர் பாக்கை. ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. பயம் இல்லாமல் செய்யலாம். இப்போது இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போமா? 1 2 3 இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த மைசூர் பாக்குக்கு 1 பங்கு கடலை மாவு, 2 பங்கு சர்க்கரை அல்லது பொடித்த வெல்லம், இல்லை நீங்கள் கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம், இல்லை ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சுகர் கூட எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலுமே அந்த மாதிரி. 3 பங்கு எண்ணெய் மற்றும் நெய். இதில் இந்த 3 பங்கில் பாதி எண்ணெய், பாதி நெய். 1.5 கப் அளவுக்கு நெய்யும் 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம். இந்த 3 கப்பும் நமக்கு உபயோகப்படாது. ஒரு 2.25 இல்லை 2.5 கப் அளவுக்கு தான் நமக்கு உபயோகப்படும். இது தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் இது மிஞ்சினாலும் மிஞ்சும். அப்புறமா இந்த பாகு காய்ச்சறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இவ்வளோ தான் தேவை நமக்கு. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். ஸோ 1 பங்கு கடலை மாவு, 2 பங்கு இனிப்பு, 3 பங்கு எண்ணெய் மற்றும் நெய். அந்த எண்ணெயும் நெய்யும் 1.5 பங்கு 1.5 பங்காக இருக்கணும். எண்ணெயும் நெய்யும் அளக்கிறப்ப நெய்யை உருக்கி அளந்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக வரும். இதோட செய்முறையை நம்ம 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். மொதல் பாகம் இந்த வெல்லமோ இனிப்போ நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதோட 1/2 பங்கு அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 1 கம்பு பாகு பதம் நம்ம கொண்டு வர போகிறோம். 2வது பார்ட் இந்த கடலை மாவை நம்ம கொஞ்சம் எண்ணெயும் நெய் கலவை நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா? இதில் நம்ம கரைச்சி கட்டி இல்லாமல் ரெடியாக வச்சுக்க போகிறோம். 3வது பார்ட் இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சி சூடு பண்ணணும். நம்ம இந்த மைசூர் பாக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த எண்ணெய் கொதிக்க இருந்ததுனா தான் நமக்கு அந்த மைசூர் பாக்கில் கூடு அந்த உள்ளே தேன் கூடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் பார்த்தீங்களா? அது வரும். அப்புறம் கடைசி பார்ட் இந்த இதில் கொஞ்சம் நெய் தடவி பூசி ரெடியாக வச்சுடுங்க. ஏன்னா நமக்கு மைசூர் பாக்கு செய்ய ஆரம்பித்தோம்னா அப்புறம் நமக்கு எதுக்குமே டைம் இருக்காது. இந்த மாதிரி நல்ல ஒரு குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மைசூர் பாக்கில் நடுவில் நல்ல ப்ரௌன் கலரும் ஓரத்தில் நல்ல இந்த எல்லோ கலருமா நமக்கு கிடைக்கும். நல்ல முருகலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆழமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை எண்ணெய் தடவி ரெடியாக வச்சிடலாம். கடலை மாவை ஒரு பவுலில் கொட்டி இந்த எண்ணெய் மற்றும் நெய் கலவை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அளவெல்லாம் இதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நிதானமாக நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. அது கரையிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு முள் கரண்டி வச்சு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்மளோட கடலை மாவு கலவை ரெடியாக இருக்குது. இப்போ வெல்லத்தை சேர்த்து நம்ம பாகு வச்சுக்கலாம். வெல்லம் கல் மண் இல்லாத வெல்லமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் பாகு வெல்லம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா திருவி இல்லை உடச்சி நல்லா தூள் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு அதில் பாதி பங்களவுக்கு தண்ணி விடுங்க. இப்போ இதில் கல் மண்ணெல்லாம் அவ்வளோவா இல்லை, அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். உங்களுக்கு வெல்லம் வச்சு கரைக்கிறப்ப டவுட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரைஞ்சோடனே ஒரு தடவை வடிகட்டி எடுத்து திரும்ப அடுப்பில் வச்சு பாகு பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பாகு நல்லா வந்துடுச்சு. ஸோ இந்த பதத்தில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு எடுத்து கொட்டிடலாம். நீங்கள் நினைக்கலாம் வேறு கலரில் இருக்கே, நேற்று இதுக்கு முன்னாடி பார்க்குறது இருட்டில் பண்ண மாதிரி இருக்குது, இது வெளிச்சத்தில் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நேற்றுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணது இந்த பதம் வரப்போ ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ஸோ நான் அதை மட்டும் இப்போ திரும்ப இன்றைக்கி எடுக்கிறேன். எண்ணெயை இந்த மாதிரி கேஸில் வச்சு சூடு பண்ணிகிட்டே இருங்க. சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றி தான் நம்ம கிளற போகிறோம். எண்ணெயை விடுறப்ப நல்லா அந்த நுரை வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். இப்போது இந்த எண்ணெயை ஃபுல்லுமாக இந்த மாவு இப்போ அப்சார்ப் பண்ணிக்கும். இதை நான் திரும்ப அடுப்பில் வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுருக்க போகிறேன். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் இப்படி சுற்றி நிற்கிற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஃபுல்லுத்தையும் இந்த மாவு அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த கடலை மாவோட ஸ்மெல்லும் அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு நமக்கு நல்லா அந்த ரோஸ்டான ஸ்மெல் கொஞ்சம் நேரத்தில் வர ஆரம்பிக்கும். நம்ம எண்ணெய் ஆட் பண்ண
ஆக்சுவலாக நம்ம நார்மல் மைசூர் பாக்கு பண்ணுறப்ப தேவைப்படுற அந்த நெய் எண்ணெயை விட இந்த வெல்லம் வச்சு பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகுது, 3 மடங்கு ஆகவே இல்லை. இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயை அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லாட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மட்டும் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஊற்றுறப்ப நல்லா இந்த மாதிரி நுர வரணும். எண்ணெயை பக்கத்தில் ஒரு அடுப்பில் மிதமான சூட்டில் வச்சுட்டே இருந்தோம்னா, நல்லா சூடு பண்ணிட்டு மிதமான சூடில் வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும். நிமிஷமாக இது கிளறி போட்டுடலாம். இப்போ அரை கப்பு தான் நம்ம போட்டிருக்கோங்கிறதுனால ரொம்ப ஈஸி இது செய்கிறது. ஒரு சின்ன குடும்பத்துக்கு இது போதுமானதாக இருக்கும். ஈவினிங் டீக்கு இந்த பக்கம் பால் வச்சுட்டு கூட நீங்கள் இதை பண்ணி முடிச்சிடலாம். பட் இது பதம் வர நேரத்தில் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறுற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா எனக்கு கடலை மாவு ரோஸ்ட் ஆகிற ஸ்மெல் வருது. இப்போ அடுத்த செட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கு மேலே நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எண்ணெயை அப்சர்வ் பண்ணாமல் இது நல்லா அப்படி ஒரு பூத்து பொங்கி வருது பாருங்கள். இந்த எண்ணெய்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதம் தான் நம்மளோட பதம். எடுத்து நம்ம இப்போ கொட்ட வேண்டியது தான். பாருங்கள் நல்ல நுரையாக வருது. எண்ணெய்லாம் வெளியில் கக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லும் வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி வரப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிட வேண்டியது தான். இதுதான் பதம் பாருங்கள். நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. எண்ணெய் ஃபுல்லும் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் இது வந்து வாங்கிக்காது. ஸோ இந்த பதத்தில் எடுத்து கொட்டிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த கூடு இருக்கிறது வந்து நல்லா தெரியும். லேசாக இப்படி ஆட்டி மாத்திரம் விடுங்க. இதில் வந்து நம்ம ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ எதுவுமே இது பண்ண வேணாம். இதை இப்படியே விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கூடாக கிடைக்கும். இதை இப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். நம்ம எடுத்த 1.5 கப் அளவுக்கு நெய் எண்ணெய் கலவையில் ஆல்மோஸ்ட் அரை கப்பு எண்ணெய் பாக்கி இருக்குது. ஸோ 1 கப்பு எண்ணெய் நெய் தான் நமக்கு யூஸ் ஆகிருக்கு. இது வந்து கொஞ்சம் சூடு கம்மி ஆகிறப்ப நீங்கள் வந்து இந்த கோடு எந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோடை மாத்திரம் இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஹார்ட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லேசாக அப்படி ஃபுல்லும் நீங்கள் உள்ள வரைக்கும் அதை அழுத்தி விடணும்னு அவசியம் இல்லை. இப்படி லேசாக நீங்கள் அந்த மார்க் மாத்திரம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இது பிரித்து எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின நெய் எண்ணெய் கலவை அடியில் இப்படி தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம அதுக்கப்புறமா எடுத்துடலாம். இதுலேருந்து சின்ன வயசில் அம்மா தீபாவளியும் போதெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி இதை வந்து நைவேத்தியத்துக்குன்னு வச்சுருவாங்க இல்லையா. ஸோ இந்த இதில் ஊட்டிகிட்ருக்கிறது, இந்த எண்ணெய் சட்டியில் ஊட்டிகிட்ருக்கிறது எல்லாம் வந்து நானும் என் தங்கச்சியும் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து சுகர் சேர்த்து செய்கிறதுக்கு போகவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துண்டுகள் கொஞ்சம் ஆறி இருக்கு. எடுப்போமா வெளியில். இந்த கத்தி வச்சு நல்லா அப்படி இப்போ ஷார்ப்பாக கடைசி வரைக்கும் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு எடுத்தால் ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மல் மைசூர் பாக்கு மாதிரியே நல்லா இருக்குங்க. கூடா மேரி வினோ அப்படிங்கிறவங்க ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கருப்பட்டி இல்லை வெல்லத்தில் வந்து எனக்கு மைசூர் பாக்கு பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் டைம் கிடச்சிது எனக்கு. உங்களோட எல்லாரோட ரிக்வெஸ்ட்டும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒன்றுனா எல்லாமே அப்லோட் செய்கிறேன். லேட் ஆகுது அப்படின்னு கோச்சிக்காதீங்க. நம்ம எடுத்த அரை கப் அளவுக்கு கடலை மாவுக்கு இந்த சைஸில் 6 வில்லைகள் போட முடியும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சர்க்கரை யூஸ் பண்ணாமல் வெல்லத்தை யூஸ் பண்ணி செய்கிற மைசூர் பாக்கு செஞ்சு பாருங்கள். அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எழுதி அனுப்புங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு உங்களோட ஃபீட்பேக் அனுப்புகிறீங்க. படிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மற்ற 2 சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். என்னோட இங்கிலீஷ் சேனலில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் செக் பண்ணுங்கள். வித்தியாசமான ரெசிபிஸ் இருக்குது, அதில் பாருங்கள். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.